मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम। शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। फलिल्लाहिल हम्दु रब्बिस समावाति रब्बिल अर्दि रब्बिल आलमीन वलहुल किब्रियाउ फिस समावाति वल अर्दि वहुवल अज़ीज़ुल हकीम। सलातु वस्सलामु अला सय्यदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन वन्नासि अजमईन। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन मुबारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துஆஉ முஹுல் இபாதா. துஆ, இறைஞ்சுதல், வேண்டுதல் என்பது முஹுல் இபாதா, அதாவது வணக்கங்களினுடைய சாராம்சமாகும் என்பதாக நபி அவங்க சொல்றாங்க. துஆ செய்கிறது இருக்குது, அல்லாஹ்விடத்துல நாம நம்முடைய அடிமைத்தனத்தை காட்டுவதற்கு உண்டான மிக பிரதானமான ஒரு காரியமாகும். அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமைதான் என்பதை காட்டுறதுல முதலாவது அங்கம் வகிப்பது எதுன்னு சொன்னா துஆ தான். துஆ என்பது அவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம். துஆங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் தொழுகிறாரு, தொழுதுட்டு துஆ செய்யாமல் எந்திரிச்சு போயிடுறாரு, அவர் மேலே அல்லாவுக்கு வருத்தம் வந்துடுது. அல்லாவுக்கு என்ன செய்யுது? வருத்தம் வந்துடுது. ஏன்னா எவ்வளவோ தேவைகளை சுமந்திருக்கக்கூடிய இந்த நபர் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்காம அவர் கடந்து செல்ல போகும்பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர் மேலே ஒரு வருத்தம் வந்துடுது அல்லாவுக்கு. அதனால் அல்லாஹ்விடத்துல துஆ அதிகமாக செய்யணும். துஆ என்பது என்றைக்குமே வீண் போகவே போகாது. துஆங்கிறது என்றைக்குமே வீண் போகாது. நாளைக்கு மறுமையில் ஒரு நபரை கூப்பிட்டு இங்க வாங்க, இந்தாங்க உங்களுடைய நன்மைகள் எடுத்துட்டு போங்கன்னு பெரிய குமியல்களாக இருக்கும், பெரிய குமியல்களாக இருக்கும். அவர் சொன்னார், இது ஏன், இது யாருதாவது இருக்கும், எந்த இல்லை, என்னுடையதையா இருக்காது இது. ஏன்னா இவ்வளவு நன்மை நான் செய்யவே இல்லையே, இவ்வளவு நன்மையை நான் செய்யவே இல்லையே. மலக்குமார்கள் சொல்லுவாங்களா, இது நீங்க செஞ்ச நன்மைக்குரிய பிரதி உபகாரம் இல்லை. உங்களுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்யல?
நீங்க வாழ்ற காலத்துல சில துவாக்கள் அல்லாஹ் தஆலா கபூலாக்காம வச்சிருந்தான் இல்லையா, அதை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இங்க நன்மைகளா கொடுக்குறான். அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் உள்ளத்துல என்ன நினைப்பாரா, நான் வாழ்நாள்ல கேட்ட எந்த துவாவையுமே அல்லாஹ் கபூலாக்காம இருந்திருந்தா எனக்கு இன்னும் எவ்வளவோ நன்மைகள் இங்க கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாராம், அந்த இடத்துல மனசுல நினைப்பார். அப்ப பாருங்க, துவா நாம் அல்லா இடத்துல கேட்கிறோம். அல்லா இடத்துல கேட்டாதான் தெரியுமா அல்லாவுக்கு? அப்படி இல்லை. அவன் தான் எந்நேரமும் நம்ம கூடயே இருக்கிறானே, எந்நேரமும் நம்ம கூடயே இருக்கிறானே, அவனுக்கு என்ன சொல்ல வேண்டிய கிடக்குதா அப்படின்னு இல்லை. எனக்கு தேவை என்பதை அவனிடத்துல நம்ம ஒப்படைக்கிறோம். அதுல அல்லாவுக்கு நம்ம மேல ஒரு பிரியம் வந்துடுது. அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும்னு சொல்றாங்களே தமிழ்ல. கேட்காத குழந்தைக்கும் தாய் பால் ஊட்ட தான் செய்வா, அழாத குழந்தைக்கும் தாய் என்ன செய்வா, பால் ஊட்ட தான் செய்வா, சாப்பாடு கொடுக்க தான் செய்வா. முதல்ல கேட்கிற குழந்தைக்கு கொடுத்துருவா. அம்மா பசிக்குதுமான்னு கொடுக்கணும்னு ஓடியாரான் விளையாடிக்கிட்டு இருந்த பையன். இன்னொருத்தன் விளையாடிக்கிட்டே இருக்கான். யாருக்கு கொடுப்பாங்க? முதல்ல வந்து அம்மா பசிக்குதுமான்னு வந்தான் பாருங்க, அந்த பையனுக்கு தட்டில் வச்சு சாப்பிடுமானி அப்படின்னு சொல்லிட்டு அவனை விளையாடிக்கிட்டே இருப்பான். டைம் வாராகும் போகும்போது அவனை 2 மண்டியில் தட்டி எவ்வளோ நேரம் விளையாடுவேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்து சாப்பிடுவான். இது நடைமுறையில் இருக்கிறது தானே. அப்போ அந்த தாய்க்கு ஒரு பசிக்கும்னு தெரியும். ஆனால் யாருக்கு பசிக்கிறத முதல்ல சொல்றான பிள்ளை, அந்த பிள்ளை முதல்ல வாங்கிக்கிட்டு போயிடுறான். அந்த பிள்ளை என்ன செஞ்சிடறான், முதல்ல வாங்கிக்கிட்டு போயிடுறான். ஆகையினால் அல்லாஹுக்கு தெரியத்தான் செய்யும் நம்முடைய தேவைகள். நம்முடைய தேவைகள் அல்லாஹ்வுக்கு தெரியாம இல்லை. அல்லாஹ்வுக்கு தெரியாது. யஅலமு மா ஃபிஸ் ஸுதூர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடியவைகளை அறிய நீ வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க உள்ளத்துல என்ன இருக்குது, வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். உள்ளத்துல நீங்க இதை செய்யணும்னு நினைக்கிறது கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நினைக்க முடியாதுங்கிற அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. அப்படி அல்லாஹ் நம்மளை அறிஞ்சு வச்சிருக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் அவனிடத்துல சொல்லணுமா அப்படின்னா, சொல்றது நாம அவனிடத்துல நம்முடைய பாரங்களை சாட்டுறோம்னு அர்த்தம். அப்படி சாட்டிட்டோம்னு சொன்னா, ஏன் அடியா என்னை விட்டு வேற யார்கிட்ட கேட்க போறேன்? ஏன் அடியா வமயத்தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் என்னிடத்துல பாரம் சாட்டுகிறார்களோ அவர்களுக்கு அவனே போதுமானவன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பறைசாற்றுறான். என்கிட்ட சொல்லிட்டேல நான் பாத்துக்கிறேன் விடு. எப்படி? என்கிட்ட சொல்லிட்டேல உனக்கு நான் தான் பார்த்துப்பேன், உன்னை நான் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல. அதனால அல்லாஹ்வுக்கு நாம சொன்னாலும் தெரியதான் செய்யும், சொல்லனாலும் தெரியதான் செய்யும். சொல்றது நம்முடைய அடிமைத்தனத்தை என்ன செய்து நிரூபிப்பதாக இருக்கு. ஆகையினால் அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய கத்துக்கணும். துஆங்கிறது நம்மளுடைய வணக்கத்தினுடைய சாரம். முஹ் அப்படின்னு சொன்னா எலும்புக்கு உள்ள இருக்கும் பார்த்தீங்களா மஜ்ஜை, அதைத்தான் அரபியில் முஹ்ன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றோம் இல்லையா, எலும்பு சாப்பிட்றோம் இல்லையா, கறி சாப்பிட்றோம். அந்த கறி சாப்பிட்ற எலும்பு நல்லி எலும்பு உள்ள ஒரு மஜ்ஜை இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் முஹ் அரபியில். அது என்ன செஞ்சிருச்சு, பலகீனமாக போச்சுன்னு சொன்னால் உடம்புலாம் மெலிஞ்சு போயிடும். அந்த எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜை பலகீனமாக போயிடுச்சுன்னு சொன்னால் உடம்பு மெலிஞ்சு போயிடும். குதிரை இந்த மாதிரியான வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மாடு குதிரைகள்லாம் என்ன செஞ்சிடும், மஜ்ஜை வீக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன நீங்கள் சாப்பாடு கொடுத்தா என்ன செய்யாது, அவைகளை வச்சு நீங்கள் வேலை வாங்க முடியாது. ஏன்னா அவ்வளோதான், அதோடைய நேரம் லைஃப் ஸ்பேன் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ அது எவ்வளவு அவசியமானது, அதுபோல இபாதத்துக்கு அவசியமானது இந்த துஆ என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம துஆ செய்யணும், நம்ம என்ன செய்யறோம், தொழுகிறோம், எல்லாமே செய்யறோம், அல்லாஹ்ட்ட கேட்காம எந்திரிச்சு போயிடுறோம். அந்த துஆவை ஒரு நிமிஷம் அல்லாஹ் இடத்துல கேட்டுட்டு எந்திரிச்சு போனா அல்லாஹ்வுக்கு நம்ம மேல பிரியம் வந்துடுது, அல்லாஹ்வுக்கு நம்ம மேல இரக்கம் வந்துடுது. அவன் என்ன செஞ்சிடறான், உடனே அதை கபூல் செஞ்சிடறான். அதனால அல்லாஹ் இடத்துல கேட்க கத்துக்கணும், அல்லாஹ் இடத்துல கேட்க கத்துக்கணும். அவன் கொடுப்பதற்காகவும் நாம் கேட்பதற்காகவும் தான் படைக்கப்பட்டோம். படைக்கப்பட்டது எதுக்கு தான், நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் நம்மளை படைச்சான். நம்மளை படைச்சதே அல்லாஹ் தஆலா எதுக்கு தான், வணக்கத்துக்காக வேண்டியா. வணக்கம் தான் நம்மளை விட ரொம்ப டாப்பாக வணங்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்களே, ஓட்ட ஓடசல் வணங்கக்கூடிய நம்மளையே அல்லாஹ் தஆலா படைக்கணும். நம்மளோட டாப்பாக வணங்குறாங்க. சஜிதாவிலேயே ஒரு ஜமாத் இருக்கிறாங்க, ருக்குவிலேயே ஒரு ஜமாத் இருக்கிறாங்க. அதே போல் என்ன செய்கிறாங்க,
அல்லாஹ்வை துதிபாடிய வண்ணமாகவே எத்தனையோ லட்சம் மலக்குமார்கள் அல்லாஹ்வை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது என்ன நம்மளை படைக்கணும்னு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு? நம்மளை படைச்சது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி. புரிஞ்சா? நான் மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக இருந்தேன். அல்லாஹ் தஆலா ஹதீஸ குதுஸில சொல்றான், நான் மறைக்கப்பட்ட பொக்கிஷமாக இருந்தேன். ஃபலம்மா அஹ்பபது அஉரிஃப, எப்பொழுது நான் அறியப்பட வேண்டும், தெரியப்பட வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தில் ஒரு அவா வந்ததோ, ஃபஹலகத்துல் ஹல்க, அப்பதான் படைப்புகளை படைச்சு அதுக்கு தேவைகளை படைச்சு அந்த தேவைகளை அந்த படைப்புகளின் இடத்துல கேட்கணும், நான் அவைகளுக்கு கொடுக்கணும், அதுக்காக வேண்டிதான் படைச்சான்ட்டான். புரிஞ்சா? படைச்சதுடைய நோக்கத்தை எல்லாம் எப்படி சொல்றான் பாருங்க. படைவனா என்ன செஞ்சேன், அவன் மட்டும் தனியா இருந்தான், எல்லாம் மட்டும் தனியா இருந்தான். இலான்ற பேர் அவனுக்கு இருந்துச்சு. லா இலாஹ இல்லல்லா இருக்கு இல்லையா? இலானா என்ன? சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அர்த்தம். சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அர்த்தம். இப்ப அவனுக்கு அந்த பேர் இருக்கு. அந்த பேர் என்ன செய்யுது? அல்லா இடத்துல சைலண்ட் டிமாண்ட் பண்ணுது. நீ யாரு தேவையை நீ பூர்த்தி செஞ்ச, இந்த பேர் வச்சுக்கிட்ட நீ எப்படி? நீ யாரு தேவை? யாருமே இல்லையே. மனித வர்க்கம், ஜின் வர்க்கம், தாது வர்க்கம், பிளான்டேஷன் எதுவுமே இல்லை. புரியுதா? இன்சான், ஹயவான், நபாதாத், ஜமாதாத், மலை, கடல், திடல் எதுவுமே கிடையாது. ஆனா அல்லாஹ்வுக்கு பேர் என்ன இருக்கு? இலான்ற பேர் இருக்கு. இலான்ற பேருக்கு மிக பிரதானமான அர்த்தம் என்ன? தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அர்த்தம். இப்படி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் பேர் வச்சிருக்கிறேன். நீ யாரு தேவையை பூர்த்தி செஞ்ச? நம்ம சொல்றோம்ல, நானும் ஒரு தகப்பனா இருக்கிறேன் அப்படின்னா எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு கேட்குறாங்கல்ல? தகப்பன் நீ சொன்னா உனக்கு 4 பிள்ளைங்க இருக்குதுன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையாவது இருக்குன்னு அர்த்தம். நீ இலான்னு பேர் வச்சியே நீ யார் தேவையை பூர்த்தி செஞ்ச அப்படின்ற அந்த இலான்ற வார்த்தை அல்லாஹ் இடத்துல சைலண்ட் டிமாண்ட் பண்ணுது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? ஆமா, நம்ம யாருக்கு தேவையுமே படைக்கவில்லை, அவன் மட்டும் தனியா இருக்கிறான். வஹதஹு லா ஷரீக லஹுடைய ஸ்டேஜ், அவன் மட்டும் தனியா இருந்தான். அப்படி இருக்க போகும்போது என்ன செஞ்சிட்டான்? ஆஹா, நம்ம யாரு தேவையுமே பூர்த்தி செய்யாம இலான்ற பேர் வச்சிருக்கிறோம். கலிமாவுல லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா இருக்குது, முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குது. யார் தேவையை நம்ம பூர்த்தி செய்யவே இல்லையே. உடனே என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா? எல்லா படைப்புகளையும் படைச்சு எல்லா படைப்புகளுக்கு தேவைகளை கொடுத்து, இப்ப கேளுங்க, என்கிட்ட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப கேளுங்க, நான் என்ன செய்யறேன்? உங்களுக்கு கொடுக்கத்தான் உங்களை படைச்சேன். கலக்கலக்கும் மாஃபில் அருதி ஜமியா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த பூமியவே உங்களுக்காக வேண்டிதான் படைச்சேங்கிறான். இந்த பூமியவே உங்களுக்காக வேண்டிதான் படைச்சேன். உங்களை எனக்காக வேண்டி படைச்சேன். உங்களை எனக்காக வேண்டி. என்ன வேணுமோ நீ கேட்டு வாங்கிக்க. ஹலாலான விஷயங்கள் எது வேணுமோ. ஹலால் ஹராம் இங்கதாங்க. ஹலால் ஹராம் இங்கதான். புரிஞ்சா? அது ஒரு கட்டுப்பாடுக்காக வேண்டி வச்சிருக்கிறான் அல்லாஹ். சொர்க்கத்துல எது ஹராமு? ஒன்னும் ஹராம் கிடையாது. எத்தனை பொண்டாட்டின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. அல்லாஹ் அக்பர். சொர்க்கவாதிகளுக்கு இருக்கக்கூடிய நியமாத்துகளை சொன்னா இப்பவே நான் மௌத்தா போற சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிடுவீங்க. இப்பவே சொர்க்கவாதிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹூருல் ஈன் சிரிச்சாங்கன்னு சொன்னா சூரியன் மங்கிடும். எச்சி துப்புனா கடல் தண்ணி எல்லாம் என்ன இனிப்பா மாறிடும். சிரிச்சா அந்த சிரிப்பு, அந்த சிரிக்க பொழுது பல்லுல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி சூரிய மங்கிடுமா அதனுடைய ஒளியில. பாலாறு என்ன, தேனாறு என்ன, மது ஆறு என்ன? இங்க மது ஹராம் இல்லையா? அங்க அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி வெல்கம் ட்ரிங்க் ஒன்று கொடுப்பான். 40 வருஷம் தொண்டையிலேயே இருக்கும் அதனுடைய ருசி. 40 வருஷம் தொண்டையிலேயே நிற்கும் அதனுடைய ருசி. புரியுதா? இங்கதான் அந்த ஹலால் ஹராமுடைய பேணிக்கைகள். புரியுதா? அப்போ எல்லா தேவைகளையும் என்ன செஞ்சிட்டேன்? இந்த மொத்த உலகத்தையும் உங்களுக்காக வேண்டி படைச்சு வச்சிருக்கிறேன். உங்களை எனக்காக வேண்டி படைச்சு வச்சிருக்கேன். நீங்க கேளுங்க, நான் தர்றேன். நீங்க கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னதுக்கு அப்புறம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம ஓதுறோம், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம், தைரியமா கேளுங்க. நம்ம சொல்றான், கேட்கறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? உன்னைத்தான் அல்லாஹ் நாங்க வணங்குறோம், உன்கிட்ட தான் நாங்க உதவி தேடுறோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்க சொல்றான் நம்மள.
இந்த காலத்தில் கேட்டானா அவனை கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அவனை கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. மாங்குனே கா தரீக்கா, அல்லாஹ்விடத்துல கேட்டு பெறுவதனுடைய ரகசியம் எப்படி கேட்கணும். சில பேர் என்ன செய்வாங்க, வருஷ கணக்கில் கேட்குறான் சார், கிடைக்கவே இல்லை. வருஷ கணக்கில் கேட்குறேன், கிடைக்கவே இல்லை. மாயூஸ் ஆகிடாதீங்க. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, என்னுடைய ரஹ்மத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து ஒரு காலமும் நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பாக்கியா இருக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பாக்கியா இருக்கும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் பாருங்க, ஒரு காலமும் நிராசையாயிடாதீங்க. அவன்கிட்ட கேட்டு பெறுவதற்குன்னு ஒரு சின்ன தரீகா இருக்கு. என்ன கேட்கணும் அவன்கிட்ட, யா அல்லாஹ் நீ தான் என்னுடைய இலாவாக இருக்கிற. சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த கலிமாவுல எந்த வார்த்தையை சேர்த்திருக்கிறான் பாருங்க, லா இலாஹ இல்லல்லா, நீ தான் என்னுடைய இலாவாக இருக்கிற, நீ தான் என் தேவையை பூர்த்தி செய்யணும் சொல்லிட்டா போதும். இலான்ற அந்த வார்த்தையை அவனிடத்துல பயன்படுத்தி பாருங்க. பல வருட கணக்காக உங்களுக்கு நிறைவேறாக இருக்கக்கூடிய எத்தனையோ தேவைகள் அடுக்கடுக்காக நிறைவேறிக்கிட்டே வரும். கேட்டவனு கையை தூக்கணும்னு கிடைக்கும். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, எப்படிப்பட்ட உதவிகள் அல்லாஹ்விடத்துல இருந்து வாங்குறாங்க. அல்லாஹ் அக்பர் போவாங்க, வீட்டுல என்ன இருக்குன்னு கேட்பாங்க, ஒண்ணுமே இல்லை, நேரா போய் தக்பீர் கட்டிக்கிறோம். நேரா போய் தக்பீர் கட்டிக்கிறவாங்க. வீட்டுல என்ன இருக்கு, ஆட்ட மாவு வந்துகிட்டே இருக்கு, எடுத்து வைக்க பாத்திரம் இல்லை. ஆட்ட மாவு வந்துகிட்டே இருக்கு, எடுத்து வைக்க பாத்திரம் இல்லை. எங்க இருந்து வருது, இந்த ஆட்டுக்கல்ல இருந்தா வருது. எடுத்து பார்த்தாங்க, நின்றுடுச்சு. எடுத்து பார்க்கல, கியாமத் வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே அல்லாஹ் தான் இப்பவும் இருக்கிறான். அதே அல்லாஹ் தான் இப்பவும் இருக்கிறான். எல்லாவற்றையும் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொன்று பூர்த்தி செய்து கொண்டார்கள். கலிமானா என்ன சும்மாவா? கலிமானா சும்மா நம்ம என்ன செய்யறோம், வேர்க்கல்லைய வாங்கி மென்னுகிட்டு போற மாதிரியா கலிமாவை யூஸ் பண்றோம்? இல்ல, அந்த கலிமாங்கிறது அவ்வளவு மகத்துவமானது. 1,24,000 நபிமார்களையும் அல்லாஹ் இந்த ஒரே கலிமாவை கொடுத்து தான் அனுப்புனா. ஒரு 10,000 நபிமார்களுக்கு ஒரு கலிமா, ஒரு 25,000 நபிமார்களுக்கு ஒரு கலிமான்னு கலிமாவை வேறுபடுத்தல அல்லாஹ். கலிமாவை என்ன செய்யல, வித்தியாசப்படுத்தல அல்லாஹ். நபிமார்கள் வித்தியாசமானவர்களாக வந்தார்கள், நபிமார்கள் வேறு வேறு நபிமார்களாக வந்தார்கள். கலிமா ஒரே கலிமா தான். ஆதம் சஃபியுல்லா, ஈசா ரூஹுல்லா, மூசா கலீமுல்லா, முஹம்மது ரசூலுல்லா. ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளத்துல கல்புல வச்சுக்கிட்டு, யா அல்லாஹ் என்னுடைய சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் ஒன்னை தவிர வேற யாருமே இல்ல மௌலா அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. இப்படி கேட்டுட்டு கிடைக்கலன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. கேட்டுட்டு கிடைக்கலன்னா நீங்க டெஸ்டிங் பண்ணி பாருங்க. ஓபன் சேலஞ்ச், ஓபன் சேலஞ்ச். எத்தனையோ நபர்களுக்கு சொல்லி அவர்கள் அனுபவித்தவர்கள் இங்க இருக்கிறாங்க. சொல்லி அனுபவித்து காட்டி சாதிச்சு காட்டின சாதனையாளர்கள் இருக்கிறாங்க இங்க. புரியுதா? சாதிக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஆள பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள். நீ எதுக்கு கவலைப்படுற? ஒரு மூமின் கவலைப்பட்டா அல்லாஹ் 70 வானத்தை தாண்டி போயிடுறான். இருக்கிறது 7 வானம். 70 வானம்னா என்ன அர்த்தம்? ஏன் அந்த அளவுக்கு உன்னை விட்டு தூரமா போயிடுறான் அல்லாஹ்? ஏன் ஒரு மூமின் கவலைப்படலாமா? ஒரு மூமின், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமான மூமினான ஒரு அடியான் கவலைப்படுறதுக்கு என்ன வேலை இருக்கு? யார் என்னுடைய ரப்பு, யார் என்னுடைய இலா? சார ஜஹான் கா மாலிக், சர்வலோக ரட்சகன், எல்லாவற்றைக்கும் அந்த தேரைக்குள்ள இருக்கக்கூடிய, அந்த பாறைக்குள்ள இருக்கக்கூடிய தேரைக்கு கூட உணவளிக்கக்கூடியவன் உன்னை விட்டுடுவான்? உன்னை விட்டுடுவானா? பாறையை உடைச்சி பார்த்தா உள்ள ஒரு தேரை இருக்கு, அது தேர வாயில ஒரு இலை இருக்கு. யாருங்க கொண்டு போய் சேர்த்தா? யாரு கொண்டு போய் சேர்த்தா? அந்த தேரையை கூட அல்லாஹ் தஆலா எவ்வளோ கண்காணிப்போட அதுக்கு தேவையானவைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டு இருக்க போகும்போது, அஷ்ரஃபுல் மஹ்லூக், படைப்புகளில் சிறந்த படைப்புன்னு அல்லாஹ் தஆலா நம்மளை பெருமை பாராட்டுறான, நம்மளை விட்டுடுவானா? கவனத்தை நம்ம அவன் பக்கம் திருப்பலன்னு அர்த்தம். நாம பாராமுகமாக வாழ்கிறோம், அல்லாஹ்வுடைய கவனம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். அந்த எண்ணம் மட்டும் நம்மளுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னா, எப்படி சஹாபாக்கள் கேட்ட கையை இறக்கிறதுக்குள்ள வாங்கினாங்களோ அதே போல உதவி இப்பவும் கிடைக்கும். அதே போல நீங்க நினைக்கும் போதே கிடைக்கும். இன்னும் ஃபாஸ்ட் அப்கிரேடட் வெர்ஷன். மனுஷன் ஃபாஸ்டா இருக்கான் இல்லையா? முன்னாடிலாம் நெட்டு கார்டு போடுவாங்க, இன்டர்நெட்.
ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுன்னு வச்சுங்களேன், டவுன்லோட் கொடுத்துட்டு உட்காந்து வேண்டித்தான். அரை மணி நேரம் ஆயிடுச்சான்னு பார்ப்பான், ஆகல. திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆயிடுச்சான்னு பார்ப்பான், ஆகல. திருப்பி ஒரு 10 நிமிஷம், இப்போ தான் 80% வந்திருக்கு. இப்போ எப்படி தெரியுமா, 5 GB 7 GB அதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டட் திருப்பி பக்கத்துல வந்துருது. அப்கிரேடட் வெர்ஷன்ஸ். இப்போ மனுஷன் எப்படி இருக்கிறான், தாய் 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயுதுன்னு சொல்றாங்க இல்லையா? அது போல என்ன செய்யணும், அப்ப கேட்டு கையை இறக்குறதுக்குள்ள கிடைக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட்டை விட நீ கேட்கல, நினைக்கும் போதே கிடைக்கணும். நினைக்கும் போதே கிடைக்குது, இப்போ நினைக்கும் போதே கிடைக்குது. இப்போ புரியுதா? ஆகையினால கேட்கணும், அல்லா இடத்துல ஒப்படைக்கணும். உங்களுடைய சர்வ தேவைகளையுமே அல்லா இடத்துல ஒப்படைச்சு பாருங்க. ஒப்படைக்கிறது எப்படி ஒப்படைக்கணும், அந்த தேவையை கல்வில வச்சுக்கீங்க. இந்த தேவையை கொண்டு வந்தவன் நீ தான், இல்லா தேவையை கொண்டு வந்தவன் நீ தான், இந்த தேவை நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்ற இந்த தமிழ் கான்வர்சேஷனுக்கு பதிலாக ஒரே ஒரு எழுத்து, ஒரே ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ். உள்ள இது மறைஞ்சிருக்கு. உள்ள சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லாபமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ தரக்கூடிய இலா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. என் கூட இருக்கக்கூடிய இலா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. என்னை போன்றே காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இலா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதைத்தான் சொல்றோம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா அதைத்தான் சொல்லுது. எதை சொல்லி கேட்கணும் அப்போ, லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன தேவை உங்க கல்புல வந்து மோதினாலும் சரிதான், எந்த தேவையாக இருந்தாலும் உங்க கல்புல தான் வந்து மோதும். உங்க கல்புல தான். காலையில எந்திரிச்சிங்க, காலையில எந்திரிச்ச உடனே அந்த நாளை உங்க கல்வி என்ன செய்யும், காலையில 7 மணிக்கு அவரை பார்க்கணும், 8 மணிக்கு கிளம்பி போகணும், 9 மணிக்கு ஆஃபீஸில் கையெழுத்து போகணும், 11 மணிக்கு கிளைண்ட்டை பார்க்கணும், 12:30 மணிக்கு சாப்பிட போகணும், 3 மணிக்கு அவரை பார்க்கணும், 7 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும், 8 மணிக்கு வீட்டுக்கு. இப்படி அந்த நாளை உங்களை காலையிலேயே ஷெடியூல் பண்ணிடும். உங்களுடைய கல்வி உண்டு தானே? நீங்க காலையில் எந்திரிச்ச உடனே அந்த முழு நாளையும் உங்க கல்வி என்ன செய்யும், ஷெடியூல் பண்ணிடும். ஷெடியூல் பண்ணும்போது அல்லாஹ்ட்ட சொல்லிடுங்க, யார் லா இலாஹ இல்லல்லாஹ். இத்தனை தேவைகளையுமே என்னுடைய உள்ளத்துல கொண்டு வந்த இலா உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அதை அந்த தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய இலாவும் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீங்க என்னென்ன தேவைகள் உள்ளத்துல நினைச்சீங்களோ அத்துணை தேவைகளையும் எவ்வளவு இலகுவாக எவ்வளவு கண்ணியமாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுக்குறான்றதை அனுபவிங்க. அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுக்குறான்றதை அனுபவிங்க. புரிஞ்சா? இப்போ ஒருத்தர் ஒரு வியாபாரம் செய்யறாருன்னு சொன்னா, செஞ்சு நஷ்டமா போச்சு. ஒரு நண்பர் என்ன செய்யறாரு, அவருக்கு வெல்விஷர் வந்து சொல்றாரு, இந்த வியாபாரத்தை செஞ்சு பாருங்க, இது அந்த அளவுக்கு நஷ்டம் ஒன்றும் வராது அப்படின்னு ஒரு வியாபாரத்தை சொல்றாரு. நல்லபடியா இருக்குங்க, நிறைய வியாபாரம் பண்ணீங்க, அந்த வியாபாரம் பண்ணீங்க, இந்த வியாபாரம் பண்ணீங்க, ஒன்றும் உங்களுக்கு கை கொடுக்கல. நான் சொல்றேன், இந்த வியாபாரத்தை பண்ணி பாருங்க, ஒரு 3 மாசமோ 6 மாசம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு எண்ணம் வருது இல்லையா? சரி, நம்மளுக்கு வேண்டப்பட்டவர், நம்ம நலம் விரும்பியா இருக்கிறாரு, சரி சொன்னா நாம அதை என்ன செய்வோம், எடுத்து ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. வியாபாரத்தை ட்ரை பண்ணி பார்க்கிறோம் இல்லையா? அல்லாஹ் தஆலா ஒரு வியாபாரம் சொல்றான், திஜாரத்தன் லன் தபூர். நஷ்டமே அடையாத வியாபாரம், நஷ்டமே அடையாத வியாபாரம் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வியாபாரம். எந்த முதலீடும் கிடையாது, எந்த முதலீடும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, வாங்கி ஜோப்புல வச்சுக்கிட்டு போயிட்டே இரு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, வாங்கி ஜோப்புல வச்சுக்கிட்டு. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா போறாங்க போருக்கு, மடையை திறந்து விட்டாங்க குஃபார்கள், தண்ணி அப்படியே கடல் போல அப்படியே வருது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி குதிரையை என்ன செய்தாங்க, கடல்ல ஓட்டினாங்க, தண்ணியில ஓட்டினாங்க. வருதா இல்லையா ஹதீஸ்ல? எந்த விதமான நஷ்டமும் ஆகாத வியாபாரம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, தண்ணியில ஓடுற அந்த தரையில ஓடுற அந்த குதிரை தண்ணியில